ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது ராஜாத்தி கிச்சன் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். நம்ம வந்து பிரியாணி அரிசியோ பாஸ்மதி சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. நம்ம நார்மலாக சமைக்கிற அரிசி வச்சு இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோங்க. வீட்டில் எல்லாம் வந்து சாதாரணமாக சமைக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசி வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் வச்சிடலாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நான் வந்து நெய்யெல்லாம் சேர்க்கலை. இப்போ அது கூட வந்து நம்ம பட்டை வகைகள்லாம் சேர்த்தாச்சுங்க. 4 பச்சை மிளகா சேர்த்துட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதிலே சேர்த்து வதக்கலாங்க. நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டும் இதிலே நல்லா வதக்கும் போது வந்து பச்சை வாசம் போயிடும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு குழஞ்சி வர அளவுக்கு இருந்தால் போதும். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கனை வந்து இப்போ நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலையும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும் நல்லா. இப்போ வந்து ஒரு லெமன் புழிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு லெமன் புழிஞ்சுக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே உப்பு வந்து கொஞ்சமாக கக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் போட்டு குக் ஆகும்போது நல்லா வந்து உப்பு கரெக்டாக பிடிக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். மேலால் வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இல்லை, வேணான்னா விட்டுடுங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணும்போதோ நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு மனம் நல்லா செம்மையாக வருங்க. இந்த கஸ்தூரி மெத்தி சேர்க்குறனால ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே தம்மில் இருக்கட்டுங்க. இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். செமையாக வந்திருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டு அரிசி வச்சு பிரியாணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.